பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவத்தில் இருக்கு. பிதாவானவர் பழைய ஏற்பாட்டில் வந்தார். குமாரன் கிறிஸ்து நமக்காக, மனிதனோட பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். குமாரன் எடுத்துக்கொள்ள பிறகு, நான் போவது தனியாக இருப்பது நல்லதல்ல, உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இப்போ அவர் நம்ம கூடவே நம்ம உள்ளத்தில் தங்கியிருக்காரு. பரிசுத்த ஆவியானவரும் குமாரனும் பிதாவும் மூன்றில் ஒன்றில் செயல்படுகிற சர்வலோகத்தின் தேவன். அதே மாதிரி இயேசு யாரை பிதாவை மனுஷனுக்கு காண்பிக்கிறாரோ அவரை தவிர வேற ஒருவருக்கும் பிதாவே அறியான். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் உள்ளே போக முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அதனால் நிறைய இஸ்லாமியத்தில் பிதாவை தான் டைரெக்டாக வணங்குறாங்க. இன்னைக்கு யெகோவா என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நீங்கள் பிதாவை தரிசிக்க முடியும். என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான் என்று வசனம் இருக்குது. வசனம் பொய்யாகாது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள், என்ன பாடுகள், என்ன கவலைகள், என்ன வியாதிகள், என்ன வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், தூக்கு தண்டனை, நாளை காலையில் தூக்கு தண்டனையாக கூட இருக்கட்டும், இதை காட்டில் இந்த உலகத்தில் ஒரு பெரியதான விஷயம் இல்லை. மரிக்கும் தருவாயில் கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாரும் நீ வா நான் வான்னு சொல்ல, நல்லவன் வான்னு சொல்ல, கெட்டவன் வான்னு சொல்ல, எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வேணால் நீங்கள் இருக்கலாம். இயேசு என்று ஒரு வார்த்தை நீங்கள் கூப்பிட்டா அவர் கட்டாயம் செவி கொடுப்பார். நீங்கள் கிறிஸ்துவனாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிந்துவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லாத்துக்கும் செவி கொடுக்குற தேவன், சர்வ லோகத்துக்கும் உள்ள தேவன். அவரை கேட்டு அவரிடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலும் ஒரு பெரிய சமாதானமும் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியும் அவர் உங்களுக்கு காண்பார், கூட்டிட்டும் போயிடுவார் உங்களை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.